சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் உள்ள கால்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி காட்டியுள்ள நிலையில் உத்தரவு குறித்த தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது தொடர்பான வழக்கின் பின்னணி என்ன? எதன் அடிப்படையில் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் குதிரை பந்தயம் நடத்தப்படக்கூடிய அந்த சுற்றுப்பாதையின் நடுவில் கோல்ஃப் மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 147 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த கோல்ஃப் மைதானத்தை சென்னை ஜிம்கானா கிளப்பானது நிர்வகித்து வருகிறது. இந்த நிலையில் ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்தை அரசு எடுத்துக்கொண்டது. அந்த குத்தகையை ரத்து செய்து அரசு எடுத்துக்கொண்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் கோல்ஃப் மைதானம் அமைந்திருந்த பகுதிகளில் நீர்நிலைகள் தோண்டக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதை எதிர்த்து ஜிம்கானா கிளப் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே 3வது பழமையான கோல்ஃப் மைதானம் இது. இதை சேதப்படுத்தியதன் காரணமாக தங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை சரி செய்வதற்கான செலவுகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த மைதானத்தை பராமரித்து வருவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார். இந்த விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், குத்தகைக்கு கொடுத்தது ரேஸ் கிளப்புக்கு தானே தவிர ஜிம்கானா கிளப்புக்கு அல்ல. அந்த அடிப்படையில் இந்த நிலத்தை உரிமை கேட்பதற்கு ஜிம்கானா கிளப்புக்கு அடிப்படை உரிமை இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி இன்றைக்கு ஜிம்கானா கிளப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நீதிபதி தன்னுடைய உத்தரவில் இவர்களுக்கு, அதாவது ஜிம்கானா கிளப்புக்கு எந்த நோட்டீஸும் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்கள் எந்த உரிமமும் பெற்றிருக்கவில்லை. அரசிடமிருந்து எந்த உரிமமும் பெறாத நிலையில் அவர்களின் தரப்பு விளக்கத்தை கேட்பதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.